இன்றைக்கி நம்ம 2020 போன வருஷம் ரிலீஸ் ஆன பீஸ்ட் கிளாவிங் அட் ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஒன்லைனர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஸ்டின். நீங்கள் வேலை செய்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு 5 கோடி ரூபாய் பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ, நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய்ட்டு பணத்துடைய உரிமை யார்கிட்ட சேர்க்க முயற்சி பண்ணுவீங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பீங்க. அப்படி இல்லைனா அந்த பணம் எனக்கு தாண்டா சொந்தம், நான் தாண்டா எடுத்துக்கிட்டு போவேன், நான் தாண்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஸ்டின் எதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படமே ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி. சம்மந்தமே இல்லாத 3 கதையை காமிக்கிறாங்க. அந்த 3 கதையிலையுமே பணம் எந்த அளவுக்கு விளையாடுது, ஒரு பணம் மனுஷனை எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போக வைக்கும் அப்படின்றத பயங்கரமாக வேறு லெவலாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள், அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த படம் புரியும். பாதியில் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த படம் உங்களுக்கு சுத்தமாக புரியாது. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாத் ஹவுஸை காமிக்கிறாங்க. அந்த பாத் ஹவுஸ்க்கு வந்த ஒரு நபர் கையில் ஒரு பேக்கை கொண்டு வந்து அந்த பாத் ஹவுஸில் இருக்கிற ஒரு லாக்கரில் வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. யார் வந்தால் யார் வச்சுட்டு போனா அப்படின்ற விஷயத்தை இப்போ நமக்கு காமிக்க மாட்டாங்க. அதே பாத் ஹவுஸில் தான் நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த படத்துடைய முதல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சுக்கலாம். பாத் ஹவுஸில் வேலை செய்கிற ஹீரோ. இவர் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டே இருக்கிறப்ப லாக்கரில் பார்க்குறாரு. லாக்கருக்குள்ளே ஒரு பேக் இருக்குது. என்னடா பேக் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பேக் முழுக்க எக்கச்சக்கமான பணமாக இருக்குது. என்னடா இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகிடுச்சு இவருக்கு. இந்த விஷயத்தை வேறு யார்ட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஸ்டோர் ரூமில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ஸ்டோர் ரூமில் வைக்கிறாரு. ஸ்டோர் ரூமில் வச்சோம் அவருக்கு மனசு ஆறவே இல்லை. எப்படிடா பணத்தை விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நல்லா பணத்தை உள்ளுக்குள்ளே தள்ளி வச்சுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஞாபக மறதியாக இருப்பாங்க. அவங்க அப்படியே பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் அப்பயே உன் பொண்டாட்டி எனக்கு டைப்பர் மாற்றி விட சொன்னேன், உன் பொண்டாட்டி தான் எனக்கு மாற்றி விட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா இப்போ தான் உங்களுக்கு 3 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கேட்டிருந்த ஸ்டூடெண்ட் லோன் நமக்கு கிடைக்கவே இல்லை, நம்ம பொண்ணுடைய ஃபீஸை இந்த மாதம் கட்ட முடியாது போல் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஓகே வேறு எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்துட்டு ஒரு போர்ட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த கிளீனிங்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது போல் ஒரு வேலை செய்கிறாங்க. இதே போர்ட்லேயே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர். இப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்க்குன்றவன் கால் பண்ணி, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும், வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். இவனும் போயிட்டு அந்த பார்க்குன்றவனை பார்க்குறான். பார்க்குன்றவன் வந்துட்டு ஒரு லோக்கல் டான் மாதிரி தெரியுது. வட்டிக்கெலாம் விட்டுட்டு இருக்கான். இப்போ அந்த பார்க் என்ன கேட்குறான்னா, என்கிட்ட வாங்கின பணத்தை நீ எப்போ திருப்பி கொடுப்ப, ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு நீ டிமிக்கி குத்துனே இருக்க, எப்போ தான் அந்த பணத்தை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் எங்கேயா வாங்கினேன், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே வாங்கினா, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பணத்தை வாங்கின மறுநாள் எங்கே போனாலே தெரியல, எனக்கு அவள் டிமிக்கி குத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் கையெழுத்து போட்டிருக்க, ஒழுங்கு மரியாதை நீ தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் சரியாக ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் டைம், அதுக்குள்ளே நீ எனக்கு பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், இங்கே இருக்கிறவனை பார்த்தியா, இவனுக்கு மனுஷன் குடல் கறினா ரொம்ப பிடிக்கும், உன்னை வெட்டி அவனை சாப்பிட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது நம்ம படத்துடைய ஹீரோயினை காமிக்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு 3வது கதை. இங்கே நம்ம ஹீரோயின் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு ஜப்பான்காரனை மீட் பண்ணுறாங்க. அவன் கூட உட்காந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப நம்ம ஹீரோயினும் போயிட்டு கம்பெனி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நீ எப்படி கொரியாவுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் ஜப்பானில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு இருக்கான். இங்கே நான் வேலைக்கு வந்திருக்கேன், ஆனால் இல்லீகலாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அங்கே வரான். செம்ம போதையில் வரான். அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டு ஹீரோயினை இழுத்து போட்டு போலன்னு பொழக்கிறான். என்னன்னா வீடு குப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கழுத்தில் காலை வச்சு மெரிச்சு அப்படியே சும்மா தரன்னு வலிச்சிக்கிட்டு போயிட்டு போலன்னு பொழக்கிறான். ஹீரோயின் கத்துற சத்தம் அப்படியே காதுக்குள்ளே நமக்கு அப்படியே பயங்கரமாக கேட்கும். இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜப்பான்காரங்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இப்போ இவனுக்கு இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு, மச்சான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எப்படியாச்சும் வெளிநாடு தப்பிச்சு போகணும், நான் கப்பல் வழியாக தான் போக போகிறேன், கண்டிப்பாக உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு எப்படியாச்சும் நான் அமுச்சு வச்சுன்னா நான் உனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கும் இப்போ பண தேவை இருக்கிற காரணத்தினால நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட்டு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி ஓகே நாளைக்கு ஈவினிங் நான் போர்ட்டுக்கு வருவேன், அப்போ நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இப்போ அந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்ம ஹீரோவால் போக முடியாது, கண்டிப்பாக வேறு யாரையாக தான் அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நம்ம ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு சூதாட்ட கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை போயிட்டு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போயிட்டு பார்த்துட்டு, மச்சான் இது போல் ஒரு விஷயம் நடக்க போது, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு பணம் வரப்போகுது, அந்த அமௌண்ட்டை நீ தான் போயிட்டு வாங்கணும், நான் உனக்கு 40% ஷேர்
கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் வாயை பொழந்துக்கிட்டு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்போ நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் வழக்கம் போல் அந்த பாத் ஹவுஸ்க்கு வேலைக்கு வர்றாரு. அப்போ அந்த மேனேஜர் பார்த்துட்டு என்னடா லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. இல்லை சார் நாலேருந்து கரெக்டாக வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு நாள் மட்டும் லேட்டாக வந்தேன்னா நான் உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமுச்சு வைக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே இன்னொரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த பையன்கிட்ட போயிட்டு யாராவது பேக்கை தேடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யாரும் வரல, ஒருத்தனை மட்டும் காணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு நோட்டீஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நோட்டீஸ் எடுத்து பார்க்குறாரு. இங்கே வர எல்லா சீனையுமே அப்படியே பயங்கரமாக நோட் பண்ணுங்க, ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு சுத்தமாக புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ஜப்பான்காரனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் முதுகெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கு, உன்னுடைய வீட்டுக்காரனை போட்டு அடிச்சிட்டே இருக்கானா, டார்ச்சர் பண்ணுறானா, அவனை ஏதாவது பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது என்னுடைய பர்சனல் மேட்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனால் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அந்த குடியேற ஹஸ்பண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தன்னுடைய பேரில் $5 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இவங்களுக்கு இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு ஐடியா வர மாதிரி தோணுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். உங்கள் ஒய்ஃப்க்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்கள் அம்மா நான் என்னமோ உங்கள் அம்மாவை கொலை பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தள்ளி விட்டாங்க, கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவருக்கு செம்மையாக காண்டாகுது. இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஏமா அப்படி பண்ணுறீங்க, அவளை ஏமா தள்ளி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் என்னை கொலை பண்ண வரடா தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அப்படியே செம சோகமாக படுத்துக்கிறாரு. இப்போ நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவன் அவனுடைய ஃப்ரெண்டை போயிட்டு போர்ட்டில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். அவன் கொண்டு வந்து பணத்தை கொடுப்பான், பணத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கான். இவனும் 2 மணி நேரமாக நின்று பார்க்குறான், வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கான். என்னடா இப்படி ஆகி போச்சு, என்னாச்சு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் போகவே மாட்டேங்குது. இந்த டைமில் அங்கே ஒரு போலீஸ் வராரு. போலீஸ் வந்துட்டு இப்போ ஒருத்தன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா வெளிநாட்டுக்கு, அவனுடைய ஃபோட்டோவை காமிச்சு இவனை நீ எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லையே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப போய் சொல்லாதடா, நீயும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ அவன் எங்கே போக போகிறான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஐயோ மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டாரு. சரி எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, அவனும் நானும் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் மறந்துட்டோம், அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா ஓசியில் சாப்பாடு வாங்கியிருக்காருல, செல்ஃபி எடுத்துக்கிறாரு. செல்ஃபி எடுத்துக்கிட்டு சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்புறேன், நாளைக்கு உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நாசமாக போனவன் எல்லாத்தையுமே காஸ்ட்லியாக ஆர்டர் பண்ணிட்டு என்ன காசு கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் போயிட்டு அந்த ஜப்பான்காரனை பார்த்துட்டு இந்த இன்சூரன்ஸ் மேட்டரை பற்றிலாம் சொல்லிட்டு எப்படியாச்சும் என்னுடைய ஹஸ்பண்டை சாகடிச்சிட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிட்டு நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் உனக்காக கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அவனுடைய மேனேஜருக்கு கால் பண்ணிட்டு சார் நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வருவேன், கொஞ்சம் மன்னிச்சிடுங்க சார், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ வேலைக்கே வர தேவையில்ல, வீட்லேயே இரு, நான் தான் அன்றைக்கே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறான். ஹீரோக்கு அப்படியே பயங்கர கடுப்பாகுது. இருந்த வேலையும் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. டக்குன்னு இந்த பேக் ஞாபகம் வருது, பணம் தான் இருக்குல்ல, இந்த பணத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கவர மாட்டிக்கிட்டு வேகமாக அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டே அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இந்த ஜப்பான்காரனை காமிக்கிறாங்க. ஜப்பான்காரன் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்போ அந்த குடியாரன் வருவான் அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. இவன் வேகமாக கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அடிச்சு தள்ளிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிறப்ப ஹீரோனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு நீ சொன்ன மாதிரியே நான் அவனுடைய ஹஸ்பண்டை கொலை பண்ணிவிட்டேன், ஆனால் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு புதைச்சி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னடா பைத்தியம், நான் ஆக்சிடென்ட் மாதிரி தான் செட் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏதோ அப்படி நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிட்டு நான் நேராக அங்கே தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். பார்த்தா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு அப்படியே பக்கோன்னு ஆகுது. என்னடி பேயை பார்த்த மாதிரி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் புலம்பிக்கிட்டே உள்ளே போகிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த டோரிக்கண்ணை எவனாச்சு தூங்கலான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம படத்துடைய செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனை அந்த பார்க்குன்றவன் தூக்கிட்டு போயிட்டு பொலன்னு புலக்குறான். இவனுடைய ஃப்ரெண்டையும் போட்டு அடித்து எப்படா பணத்தை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சார் பணம் வந்துருச்சு சார், இன்னும் 2 நாள் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் கேட்கும் போது நீ பணத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலக்குறான். எப்படியும் நம்ம ஹீரோ கெஞ்சி 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் வாங்கிட்டுறான். இப்போ அந்த பார்க்குன்றவன் 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். 2 பேரும் மலையில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு போலீஸ் தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அந்த போலீஸை ஃபாலோ பண்ணோம்னா சீக்கிரமாக அவனை கண்டுபிடிச்சிடலாம், எப்படியாச்சும் அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை நம்ம ஆட்டையை
போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வீட்டில் இருக்கிறப்ப அந்த ஜப்பான்காரன் வந்துட்டு கதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டார்லிங் வெளியே வா நம்ம தப்பிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதை சனியை முச்சவனை எவனோட அச்சு தூக்குனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அசிங்கமாக திட்டுறாங்க. யார் அச்சு தூக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டே இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான், எப்படியாச்சும் இந்த காரை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீ ஜப்பானுக்கே போயிடு, நான் உன்னை கொஞ்ச நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி அந்த பாத் ஹவுஸ்க்கு போயிட்டாரு. அங்கே போயிட்டு பார்த்தா புதுசாக ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போயிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நான் ஏற்கனவே இங்கே தான் வேலை செஞ்சேன், என்னுடைய பேக் ஒன்று இருக்குது, அந்த பேக் எடுத்துக்கிட்டு போகணும், சாவி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டு பேக்கை கொண்டு வராரு. அப்போ அங்கே 2 போலீஸ் இருக்காங்க. அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளிநாடு தப்பிச்சு போகிறேன்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனுடைய ஃபோட்டோ தான். நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறப்ப நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ அந்த மேனேஜர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பேக்கில் என்னடா கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, என்னுடைய புக்ஸ் தான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப வேலை பார்க்காம புக்காக படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி பேசிட்டு நீ ஏதாவது திருடிக்கிட்டு போறியான்னு பார்க்கணும், நான் அந்த பேக்கை பார்க்கணும் காமி அப்படின்னு சொல்கிறப்ப பேக்கெல்லாம் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. கொய்யால இப்போ நீ ஒன்றும் என்னுடைய மேனேஜர் ஒன்றும் இல்லை, நான் யாரோ நீ யாரோ, பேக்கெல்லாம் தொடக்கூடாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு அந்த பேக்கை ஒழிக்க வைக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் அந்த பாரில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஒரு குடிகாரன் நம்ம ஹீரோன் கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பாருடைய பாஸ் வந்துட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த குடிகாரன் என்ன சொல்கிறான்னா நான் கூப்பிட்டா இவ வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசிட்டான். என்னடா அப்படிலாம் பேசிட்டு இருக்க, வெளியே போடா அப்படின்னு சொல்கிறப்ப அதை சொல்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே ஒரு வரவிட்டுறான். அந்த பாஸ்க்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. பக்கத்தில் இருக்க பாட்டில் தூக்கி மண்டலி வச்சு அவனை மட்டை பண்ணிட்டு இந்த பாடியை திரும்பி வெளியே போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் சரக்குலாம் ஊற்றி கொடுத்துட்டு என்னம்மா உடம்பு முழுக்க பயங்கரமாக அடிபட்டுருக்கு, வாயகிலாம் கிழிச்சு வச்சிருக்கான், உன்னுடைய ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்கமா, கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அந்த ஜப்பான்காரனை பார்க்குறாங்க. ஜப்பான்காரன் பயந்துட்டு இருக்கான். ஏதோ காதில் சத்தம் கேட்குது, செத்து போனவன் காதில் வந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்கான். இப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அவனுக்கு சரியாக இறுதிச் சடங்குலாம் பண்ணாத காரணத்தினால்தான் அவன் வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு அவனுக்கு இறுதிச் சடங்குலாம் பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துக்கிறான். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனை புதைச்சி இடத்துக்கு போயிட்டு அவனுக்கு அந்த இறுதிச் சடங்குலாம் பண்ணுறாங்க. ப்ராப்பராக பண்ணி முடிச்சுட்டு வரப்ப உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அந்த ஜப்பான்காரன் ஓகே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ளே உட்காடுறாங்க. அவன் மறுபடியும் பயங்கரமாக பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்குறப்ப மறுபடியும் காதுக்குள்ளே சத்தம் கேட்குது, நான் போயிட்டு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நான் பாட்டுன்னு சேவனே என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன், என்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்ட அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஒன்றும் உன்னை மாட்டி விடல, நீயே வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் போலீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு போகிறப்ப ஹீரோயின் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவன் நிற்கவே மாட்டான். ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாகுது, என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை. உடனே கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே அவனை அடித்து தூக்கி அவனை அங்கேயே சாகடிக்கிறாங்க. சாகடிச்சுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த டைமில் அந்த பாஸ் கால் பண்ணுறாங்க. பாஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அந்த பாஸ் அங்கே வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஒரு கைலாங்கடை மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு காரெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுற ஒரு ஏரியா போல். அங்கே போயிட்டு அந்த காரை விட்டு ஒரு பாத் ஹவுஸ்க்கு போகிறாங்க. இது எந்த பாத் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த பாத் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு குளிக்கிறப்ப அந்த பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் $5 லட்சம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே அந்த பாஸ் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அவங்களுடைய காலில் வந்துட்டு ஒரு டேட்டூ போட்டிருக்காங்க ஷார்க் மாதிரி. இது என்ன டேட்டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது நான் உனக்கு போட்டு விடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கேட்குறாங்க. சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த டேட்டூ போட்டுக்கிட்டே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்ட, உனக்கு இன்னொரு கொலை பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது, உன்னுடைய ஹஸ்பண்டையும் கொலை பண்ணிட்டு ஏற்கனவே அவனை குடிக்காரன்னு சொல்கிற, ஈஸியாக அவனை தண்ணியில் முக்கி கொலை பண்ணிட்டு நீயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீ அவன் மேலே வெறுப்பாக இருக்கு அப்படின்ற விஷயத்த மட்டும் காமிச்சிக்காத, பயங்கரமாக லவ் பண்ணுற, பயங்கரமாக குழப்பத்தில் இருக்க மாதிரி காமிச்சிக்கோ. இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்னென்னா உன்னுடைய ஹஸ்பண்டுடைய டெட் பாடியை எரிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு இன்சூரன்ஸ் காசை வாங்கிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி இந்த பாஸை பார்க்க வராங்க. பாஸை பார்க்க வந்துட்டு நீங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறப்ப நான் ஒன்றும் இதுக்காக பண்ணல, நான் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை ஊற்றி கொடுத்துக்கிட்டு கையில் ஒரு பிட் நோட்டீஸை காமிக்கிறாங்க, ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸை காமிக்கிறாங்க. இதே மிஸ்ஸிங் நோட்டீஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த பாத் ஹவுஸில் பார்த்துருப்பாரு. இப்போ இந்த நோட்டீஸை காமிச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜப்பான்காரன் இவனை தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணியிருக்கான், இவன் ரேபிஸ்ட்
அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. இவனை பற்றிலாம் நீ பெருசாக ஒன்றும் கவலைப்படாது, இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை அந்த பாஸ் கட்டி போட்டு வச்சிருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க, என்ன ஏண்டி கட்டி போட்டு வச்சிருக்க, ப்ளீஸ் அவுத்து விடு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நான் சரக்கில் மயக்க மருந்தை கம்மியாக கலந்து கொடுத்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஒரு கட்டிங் மிஷினை கொண்டு வந்துட்டு காசு கையில் இருக்கிறப்ப நம்ம யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே சும்மா துண்டாக கட் பண்ணி போட்டுறா. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ளே வேற ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா. இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு திரும்பி வந்துட்டு இருக்கா. துரோகி அநியாயமாக என்னை ஏமாற்றிட்டு போயிட்டு லடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. எது வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு பேசலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இவன் பயங்கர அசிங்கமாக திட்டுறான். சரி ஓகே வேணாம்னா போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்புறா. ஆனால் இவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பொண்ணு கையில் ஏதோ ஒரு பல்கான அமௌண்ட் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கட்டி பிடிக்கிறான். என்னமாச்சலும் கோச்சிக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளேயுமே ரொமான்ஸ் நடக்குது. அப்போ அந்த பொண்ணுடைய காலில் பார்க்குறேன். அந்த பொண்ணுடைய காலில் அந்த ஷார்க் டேட்டூ இருக்குது. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு ஜப்பான் கிளம்பி போகலான்னு இருக்கேன், ஜப்பானில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஜப்பானுக்கு நான் வந்துட்டு ஃபேக் பாஸ்போர்ட் மூலமாக கப்பலில் தான் போக போகிறேன், நீ தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை காமிக்கிறா. அந்த பாஸ்போர்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பாஸ்போர்ட் தான். இப்போ சாகடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுடைய பாஸ்போர்ட் தான். இதுக்காக தான் என்னை தேடிட்டு வந்தியா, உனக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்போர்ட்டை தூக்கி போட்டுறாரு. டக்குன்னு யாரோ வந்து கதவை தட்ட மாதிரி சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ போயிட்டு திறந்து பார்க்குறப்ப அந்த போலீஸ்காரன் வந்திருக்கான். என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒன்றும் இல்லையா, நீங்கள் நான் காசு கொடுக்காம போயிட்டு அந்த காசை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பரவாயில்ல சார், அந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கேன், ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நான் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே வந்தே தீருவேன், எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து 3 பேரும் உட்காந்துக்கிட்டு சரக்கடிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த போலீஸ்காரன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை எவனோ ஒருத்தன் துண்டாக வெட்டி போட்டிருக்கான். அந்த பொண்ணுடைய தொடையில் வந்துட்டு ஷார்க் மாதிரி டேட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டுவை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோகிட்ட காமிக்கிறான். நம்ம ஹீரோக்கு அப்படியே அல்லு விட்டுச்சு, இந்த பொண்ணு தான் கொலகாரி போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சரி ஓகே நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், எனக்கு மறுபடியும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. நம்ம ஹீரோ கேட்குறாரு, அடி பாவி நீ தான் கொலை பண்ணி அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சீச்சி நான்லாம் ஒன்றும் கொலை பண்ணல, இது போல் டேட்டு உலகத்தில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அந்த ஆள் வந்து உட்காந்துட்டு சரக்கு காலி ஆயிடுச்சு, சரி ஓகே நான் போயிட்டு சரக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சார் இருங்க சார் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பி சரக்கு வாங்க போகிறாரு. போகிறப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு மச்சான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்பி வந்துட்டாடா, அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற காசை வந்துட்டு ஆட்டையை போடணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, வீட்டில் வந்துட்டு அந்த போலீஸ்காரன் வந்துட்டுருக்கான், பயங்கரமாக தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான், அந்த ஆள் போனதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணுறேன், நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் அந்த காசை பங்கு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுதுக்கிட்டு வரேன்னு ஒத்துக்கிறான். இவன் ஃபோனை கட் பண்ணுறான். அந்த டைமில் அந்த குடல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அந்த அடியாள், அவன் பார்த்துட்றான். அப்படியே பார்த்துட்டு கொத்தா தூக்கிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அதுக்குள்ளே அந்த பஜாரி அந்த போலீஸ்காரனை கொலை பண்ணி வச்சிருக்கா. என்னடி பண்ணி வச்சா, நான் போலீஸ்க்கு போகிறேன்டி அப்படின்னு சொல்கிறப்ப நீ போலீஸ்க்கு போனால் நீ சொல்கிறத நம்பவே மாட்டாங்க, உன் வீட்டில் தான் கொலை நடந்திருக்கு, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேட்டை மாற்றி போட்டுருவேன், ஒழுங்காக எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. எதுக்குடி இந்த ஆளை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என் தொடையில் மச்சம் இருக்காச்சு, தொடையில் டேட்டு இருக்கான்னு பார்க்கறதுக்காக கையை வச்சான், அதுதான் மேட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிளட்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு பாத் டப்பில் அந்தால படுக்க வச்சுட்டு வெளியே வரா. நம்ம ஹீரோ கையில் ஒரு பேனோடு வெளியே வெயிட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்தோடனே மண்டையிலேயே அடிச்சுட்டு அந்த பொண்ணுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்குறப்ப ஒரு கீ இருக்குது. அந்த கீ எடுத்துக்கிட்டு போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப காரோடைய டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான பணம் இருக்குது. தக்காளி அச்சுரா ஜாக்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேக் எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடுறாரு. இங்கே இந்த லேடி கண்ணை திறந்து பார்க்குறா. கண்ணை திறந்து பார்த்தா அந்த வட்டிக்காரங்க உட்காந்துட்டு இருக்கான். உட்காந்துட்டு என்னம்மா பணத்தை வாங்கிட்டு தப்பிச்சு போனா உன்னை சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அடைச்சி உன்கிட்ட வாங்கிட்டு பிஸ்கோத்து பணம் என்னுடைய கார் சாவி எங்கே இருக்குன்னு பாரு, நான் உனக்கு இப்போ எல்லா பணத்தையுமே செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா. தேடி பார்த்தா கார் சாவியை காணும். அந்த ஆள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ஆள் எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டான்டா, அந்த ஆளை பிடிச்சா எல்லா பணமும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ சொல்கிறத நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்க் கேட்குறான். நீ உடனே உனக்கு ஃபோன் போட்டு கொடு, இது எல்லாத்தையுமே நான் இப்பயே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு கால் பண்ணுறா. கால் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஃபோன் ஆன் பண்ணிட்டு இப்போ எங்கடா போயிட்டு இருக்க, என் பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அசிங்கமாக கேட்குறப்ப அது இதுக்கு மேலே என்னுடைய பணம், நீ இதுக்கு மேலே சந்தோஷமாக வாழு, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இந்த பணத்தை நான் வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். ஃபோனை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து அந்த பாத் ஹவுஸ்க்கு போகிறாரு. இந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சீனை காமிச்சாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஒரு ஆள் வந்துட்டு அந்த பாத் ஹவுஸில் இருக்கிற லாக்கரில் பணத்தை வச்சுட்டு போவார் பார்த்தீங்களா, அந்த சீன் இப்போ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பாத் ஹவுஸில் இருக்கிற ஒரு லாக்கரில் பணத்தை வச்சுட்டு வெளியே வந்துட்டு
நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை சார் சிகரெட்லாம் இப்போ நாங்கள் வைக்கிறதில்ல, கடை க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் வெளியே போயிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஆள் வெளியே போயிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் சிகரெட் வாங்கி தமர்ச்சிட்டு இருக்காரு. அந்த டைமில் அந்த பார்க்கோட அந்த வட்டிகாரனுடைய ஆட்கள் எல்லாருமே இங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த ஆள் ஓட ஆரம்பிக்கிறான். செகண்ட் ஹீரோ ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு குப்பை வண்டியில் அடிபட்டு நசுங்கி பயங்கர கொடூரமாக செத்து போகிறான். இங்கே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்கே வந்து பார்த்துட்டு அநியாயமாக அப்படி செத்து போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் பணம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. இந்த விஷயம் அதாவது பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு புரிய வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப நீ வேலைக்கு போகணுமா, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஒழுங்காக புலம்பிக்கிட்டு இருக்காமல் வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்பி அந்த போர்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோக்கு அந்த மேனேஜர் கையிலேருந்து ஃபோன் வந்து அவன் என்ன சொல்கிறான்னா அவனுடைய பேலன்ஸ் சம்பளத்தை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து வாங்கிட்டு போ, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போயிட்டு பணத்தை வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு பார்க்குறப்ப அந்த வட்டிக்காரனும் அந்த பஜாரியும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் போலீஸாக ஒரு பணத்தை தேடி வந்திருக்கேன், ஒரு பேக்கை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இவன் தான் அன்றைக்கி அந்த பேக் எடுத்துக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வர வச்சு போட்டு கொடுத்துட்றான். இந்த பேக்கை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு விசாரிக்கிறப்ப ஆக்சுவலாக அன்றைக்கி நான் கொண்டு போன பேக் வந்துட்டு என்னுடைய பேக்கு, அந்த பேக் முழுக்க நிறைய புக்ஸ் இருந்துச்சு, அந்த புக்ஸோ அந்த பேக் எல்லாத்தையுமே என்னுடைய வைஃப் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணா, இந்த பேக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏமா இவனுக்கு தெரியுமா, கண்டிப்பாக விசாரிங்கம்மா அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக முறைக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாரு. டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக வீட்டுக்கு போயிட்டு அந்த பணத்தெல்லாம் வேறு இடத்துல மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. டக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ வசமாக மாட்டிக்கிட்டாரு. பணத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்கடா ஒரு கட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நான் என்னுடைய பொண்ணுடைய ஃபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோடைய அம்மா அங்கே வந்துட்டு யாரா இவங்க ரெண்டு பேரும் உன்னுடைய பொண்டாட்டி என்னை கொல்றதுக்கு ஆள் அமுச்சு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. ஏமா இருமா அவங்க ரெண்டு பேரும் போலீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு போகிறப்ப நம்ம ஊரில் எந்த போலீஸ்டா கையில் டேட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குடைய கையில் ஒரு டேட்டு இருக்கும். அந்த டேட்டுவை காமிக்கிட்டப்ப நீங்கள் உண்மையிலேயே போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே அவனுக்கு செம காண்டாயிடுச்சு. நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய அம்மாவையும் அங்கே இருக்கிற ஒரு அயன் பாக்ஸை தூக்கி மண்டியில் அடிச்சு மட்டை பண்ணுறான். ரெண்டு பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு கூப்பிடுறான். டக்குன்னு அந்த பொண்ணு கத்தியை தூக்கி அந்த பார்க்கை சும்மா சறுக்கு சறுக்கு சறுக்குன்னு குத்துறா. ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கையில் பணம் இருக்கிறப்ப யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அந்த ஆள் அப்படியே கீழே விழுந்து செத்து போகிறான். இந்த பொண்ணு பேக் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டையே கொளுத்தி விட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறா. டக்குன்னு இந்த பார்க்குடைய அடையாள ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த குடலை சாப்பிட்டவன், அந்த பையன் திரும்பி பார்க்குறப்ப வீடே பத்திட்டு எரியுது. என்னடா வீடு பத்திட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அந்த பாஸ் செத்து போயிருக்கான். பாஸ் அநியாயமாக செத்து போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவப்பட்டுக்கிட்டு கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் தெளியுது. எந்திரிச்சு பார்க்குறப்ப வீடு பத்திட்டு எரியுது. ஐயோ ஃபயர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உப்பு மூட்டை தூக்கிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு வீடு எரியறதை பார்த்துட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாரு. பணத்துக்கு காசுப்பட்டு முதலுக்கே மோசமாக போயிடுச்சு, தெருவுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஆம்பளை பையன் அழக்கூடாதுப்பா, உனக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம உழைச்சி சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளிநாடு தப்பிச்சு போகிறதுக்காக போர்ட்டுக்கு போயிருக்கா, கப்பல் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு அது வரைக்கும் பணத்தை என் கையில் வச்சிருக்கணும், லாக்கரில் வச்சு பூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கரில் வச்சு பூட்டிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறா. பாத்ரூம்குள்ளே போனால் அந்த வெறி பிடிச்ச வேங்க உள்ளக்குள்ளே வந்துருச்சு. அப்படியே கத்தியை வச்சு சும்மா சறுக்கு சறுக்குன்னு சொருகுறான். ப்ளீஸ்டா என்னை விட்டுறா, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்கிறப்ப பணம்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அறுத்து போட்டு அவன் ரத்தம் ஒழுக ஒழுக வெளியே போகிறான். இது எல்லாமே அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோடைய ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு சாவியை பார்க்குறாங்க. என்ன சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா லாக்கருக்குள்ளே பேக் இருக்குது. பேக்குக்குள்ளே எக்கச்சக்கமான பணம் இருக்குது. ஐயோ பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையுமே சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே நியூஸில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வெறி பிடிச்ச வேங்க வெளியே போச்சு பார்த்தீங்களா, ரத்தம் சொட்ட சொட்ட கையில் கத்தியோட ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு போன காரணத்தினால அங்கே இருந்த போலீஸ் அவனை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. எப்படியோ கடைசியாக நம்ம ஃபஸ்ட் ஹீரோடைய ஃபேமிலிக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த படம் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் பிடிக்கல அப்படின்னே சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு தாறுமாறான ஒரு படம். சரி ஓகே, இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் என்னென்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்ட். லவ் யூ கைஸ். பாய்.